ஸ்டெம் செல் தெரப்பி இந்தியாவில் அப்ரூவ்டா சார்? நிறைய பேர் இப்போ ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்குறேங்கிறாங்களே, இதெல்லாம் அப்ரூவ்டாக கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வி நிறைய டாக்டர்ஸ்டையும் இருக்குது, நிறைய பப்ளிக்லேயும் இந்த கொஸ்டின் இருக்குது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸ்டெம் செல் தெரப்பி இந்தியாவில் முதலாக அப்ரூவ் ஆனது 2017, கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடியே ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா வந்து முதல் ஸ்டெம் செல் தெரப்பியை அப்ரூவ் பண்ணாங்க. அது எந்த டிசீஸ்க்கு பண்ணாங்க அப்படின்னா, சிகரெட் ஸ்மோக்கிங்னால, டொபாக்கோனால இரத்த குழாய்கள் அடைப்பட்டு அதனால் காலில் வர்ற புண்ணுகள்லாம் ஆறாமல் இருந்து கடைசியில் காலை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போகிறத பர்ஜர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். த்ராம்போ ஆன்ஜைட்டிஸ் ஆப்லிட்ரான்ஸ். இந்த டிசீஸ்க்கு தான் 2017 இந்திய அரசு முதலாக ஸ்டெம் செல் தெரப்பியை அப்ரூவ் பண்ணாங்க. அல்லோஜெனிக் போன் மேரோ ஸ்டெம் செல்ஸ், அடுத்தவர்களுடைய உடம்புலேருந்து எடுத்து அதை கல்ச்சர் செய்யப்பட்ட ஸ்டெம் செல்ஸ், இதுக்கு அப்ரூவல் கிடைச்சது. ஆனால் 2017 கிடைச்சாலும் அந்த ப்ராடக்டை நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் செஞ்சு அதை வெளியில் கொண்டு வந்து விற்கிறதுக்கு அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. 2020 தான் முதலாக அது அவைலபிளாக மார்க்கெட்டில் அவைலபிளாக வந்துச்சு. அதே மாதிரி அதே 2020 டயபெட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய கால் புண்ணு, அதற்கு காரணம் இரத்த குழாய் அடைப்புகள் இருந்தால் அதற்கு CLI கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியா ஆர் பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடைப்புகளுக்கு வேறு சிகிச்சை செய்ய இயலாத நேரத்தில் அப்போது ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அப்ரூவல் கொடுத்தாங்க 2020. அந்த ப்ராடக்ட் 2022 வந்தது. அதே மாதிரி 3வது டிசீஸ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், எலும்பு மூட்டு தேய்மானத்திற்காக 2022 அப்ரூவல் கொடுத்தாங்க. இப்போது அது உடனேயே அது புழக்கத்திற்கு வந்துவிட்டது. இப்போது இது எல்லாமே ரெடிமேட் ஸ்டெம் செல்ஸ் அவைலபிள் இன் அ பாட்டில், ரெடி ஆன் த ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலும்பு மூட்டு சிகிச்சை நிபுணரும் அவருடைய பேஷண்ட்டுக்கு மூட்டு தேய்மானம் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இருந்தால், அவர்களுக்கு கால் வளைவு இல்லாமல் நேராக தான் இருக்குது, டிஃபார்மிட்டி இல்லை அப்படின்னா, அவர்களுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அவர்களுடைய ஆஸ்பத்திரியிலிருந்து இந்த ஸ்டெம் செல்க்கு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபார்மசியிலிருந்து இதற்கான ஆர்டர் அந்த கம்பெனிக்கு போகும். ஸோ இதை செய்யக்கூடிய கம்பெனி ஸ்டெம்பியூட்டிக்ஸ். அவங்க மணிப்பாலில் இந்த ஸ்டெம் செல்லை மேனுஃபேக்சர் பண்ணி அதை எந்த டாக்டர் கேட்குறாரோ அவங்களுடைய மருத்துவமனைக்கு 3 அல்லது 4 நாட்களுக்குள்ளார ஒரு ஐஸ் பாக்ஸில் வச்சு, வேக்சின் அனுப்புகிற மாதிரி ஐஸ் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த டாக்டர் அந்த ஸ்டெம் செல்லை வாங்கி ஐஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஸ்டெம் செல் பாட்டில் வெளியில் எடுத்து ஸ்டிரைலாக ஆப்ரேஷன் தியேட்டரில் அதை வெளியில் 30 மினிட்ஸில் அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து அதை பேஷண்ட்டுடைய முழங்கால் மூட்டின் உள்ளே செலுத்தலாம். ஸோ இந்த அளவுக்கு எளிமையாக ஸ்டெம் செல் தெரப்பி இந்தியாவில் அப்ரூவ் ஆகிவிட்டது. ஸோ இதுபோல் ஆல்ரெடி 7 டிசீஸ் ஸ்டெம் செல் தெரப்பிஸ் இந்தியாவில் அப்ரூவ். மேலும் 3 டிசீஸ்க்கான கிளினிக்கல் ட்ரையல் நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அடுத்தடுத்த வருடங்களில் இது இனி பல வியாதிகளுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி இந்தியாவில் அப்ரூவலோடு கிடைக்கும்.